இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை சம்பூரணம். யோபு 8:7 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். தேவன் இந்த பூலோகத்துக்கு எங்களுக்காக அடிமை ரூபம் எடுத்து தாழ்மை கோலம் கொண்டு தன்னை தாழ்த்தி வந்தார். ஆனால் அவருடைய முடிவு சம்பூரணமாக இருந்தது. ஒரு சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய போதனைகளையும் அற்பமாகவே எண்ணினார்கள். அதனால் சிலுவை பரியந்தம் மரிக்கும் தருவாயிலும் சில ஜனங்கள் அவரை அற்பமாகவே எண்ணினார்கள். ஆனால் அவருடைய முடிவு சம்பூரணமாக அமைஞ்சுது. பிதா அவருக்கு எதை செய்ய கட்டளையிட்டாரோ அந்த காரியத்தை அவர் சம்பூரணமாக செய்து முடித்தார். அதே போல் எங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் அற்பமானதாக இருந்தாலும் தேவனிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற பட்சத்தில் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை சம்பூரணமாக ஆசீர்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். வேதத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் மோசே துவக்கம் வேதத்தில் எந்த நபரை பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் தள்ளப்பட்டவர்களும் அற்பமாக எண்ணப்பட்ட ஜனங்களுமாக தான் இருக்கிறார்கள். மோசே தன்னை தானே குறித்து சொல்கிறார், நான் திக்குவாயனும் மந்தனாவும் உடையவன். ஆனால் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வழிநடத்துறதுக்கு தெரிந்து கொண்ட நபர் மோசே தான். அதே போல் யோசேப்பு, தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தாலேயே அற்பமாக எண்ணப்படுறார், தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் தேவன் அவர் மேலே மிகப்பெரிய அபிஷேகத்தை வைத்து அவரை தெரிந்தெடுக்கிறார், அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதே போல தான் தேவன் யாரை எப்படி பயன்படுத்துவார் என்று யாருக்குமே தெரியாது. எங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் அற்பமானதாக இருந்தாலும் மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் தேவன் எங்களை கண்ட விதம் பெரிது, அவர் எங்களை பயன்படுத்துகிற விதம் பெரிது. சில நேரங்களில் நாங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோம். இப்போ நாங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோம்னா எங்களை நாங்கள் எப்போ உயர்த்துகிறோமோ அப்போ தான் நாங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோம். தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுடைய படைப்பில் யாருமே அற்பமானவர்கள் அல்ல. தேவன் எல்லாரையுமே ஒரே வகையில் ஒரே விதமாக தான் படைத்தவர். அவரவர்களுக்கு இருக்கிற தாளந்தை வைத்து தேவன் அவர்களை பயன்படுத்துவார். எங்களுடைய தொடக்கம் ஒருவேளை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்க தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடக்க போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.